இப்போ நம்ம இந்த பொருட்களில் எப்படி வந்து நிரப்பி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அஞ்சரை பெட்டியில் பொடிகளில் நம்ம நிரப்பி வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவர்லேருந்து எடுத்து கொட்டிட்டு இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோமோ டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம். இப்போ எவ்வளோ தேவையான பொடி குறைவாக தான் போட்டுக்கணும். நிறையா போட்டோமா ஒன்று கலந்துரும். அதனால் இதெல்லாம் வந்து எப்பயுமே இந்த இதை விட குறைவாக போட்டு வச்சுக்கணும். 3/4 பாகத்துக்கு அரைவாசி பாகத்துக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து தீர ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டுச்சோமா ஒன்று எடுக்கிறப்போ ஒன்றோட ஒன்று அப்படி கலந்துரும். அதனால் இப்போ குழம்புகளின் அரசி கிச்சனுடைய அரசி யாருன்னு கேட்டால் மஞ்சத்தூள். இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு. மஞ்சத்தூளில் தான் மகாலட்சுமி, உப்புல மகாலட்சுமி இருக்கிறதுனால முதல்ல மஞ்சளை தான் நம்ம சென்டராக வைக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், இது என்னென்னா குழம்பு மசால் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச பொடி, இது தனி மிளகாத்தூள், இதெல்லாம் கரம் மசாலா பொடி. இது வந்து நம்ம வந்து புளியோதரை பொடிக்காக நான் ஸ்பெஷலாக வீட்டில் ரெடி பண்ணி அரைச்சது. இது வந்து புளி சாதம், புளி குழம்பு, இல்லை வத்த குழம்பு எது வைக்கிறதுக்காகவும் இது தனியாக அரைச்சி வச்ச பொடி. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டோமா சென்டரில், நம்ம அதில் எடுத்து எல்லாமே போட்டுடலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு லைட்டாக மூடி, இதுக்கு மேலே பாக்ஸ் மூடிட்டோம். சரியாக போச்சு. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குன்னா எல்லாம் ஸ்பைசஸ் பாக்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்ஸு. ஏற்கனவே நான் இது போட்டிருக்கேன். இருந்தாலும் அதிலெல்லாம் பொடிகள்லாம் கலந்து ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு டைமு. அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் பொடி வகைகள்லாம் தனியாக வச்சுட்டு ஸ்பைசஸ்லாம் தனியாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸுக்கு வந்து நான் ஸ்பைசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வெந்தயம், புளிக்குழம்பு அதெல்லாம் தாளிக்கணும்னா நம்ம வெந்தயம், கடுகு கண்டிப்பாக இருக்கணும், உளுத்தம்பருப்பு இருக்கணும், கடலப்பருப்பு பக்கத்துலேயே உளுத்தம்பருப்பு, கடுகு, இது 3 ஒரு செட்டாக வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, பட்டை லவங்கம் இது தனியாக வச்சுக்கணும். சீரகமும் மிளகும் பக்கத்தில் கொட்டி வச்சுக்கணும். வெந்தயம் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. அதனால் அது இந்த வந்து சாம்பார், இந்த மசால் குழம்பு, தக்காளி சாம்பார் இதுக்காக தான் சோம்பு யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுவும் ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா கடுகு டெய்லி யூஸ் பண்ணுறது கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ வெங்காய சட்னி, தக்காளி சட்னி செய்யணும் கண்டிப்பாக கடலப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்படி நம்ம போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோமா, ஸ்பைசஸ்லாம் ஒரு சைடு, இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் ஒரு பக்கம், சீரகம் மிளகு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம், இந்த மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.